Taste the Daily. திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரியை குறைக்க முன்வராததால் அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் சொத்து வரி, குப்பை வரி, பாதாள சாக்கடை வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை குறைக்க அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்தனர். மக்கள் நலன் சார்ந்த அதிமுகவின் கோரிக்கையை தீயசக்தி திமுக கட்டுப்பாட்டில் உள்ள மாநகராட்சி ஏற்கவில்லை. இதையடுத்து அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். அதிமுகவை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சொத்து வரி குறைக்க வலியுறுத்தி வெளிநடப்பு செய்தனர். அதிமுக மாமன்ற உறுப்பினர் சார்பாக நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா, அரசோட கவனத்துக்கு ஒரு வரியுடைய பொது சீராய்விற்கு எப்படி நம்ம தீர்மானத்தை வச்சு அறுது மாமன்ற கருத்தை பதிவு செஞ்சீங்களோ, அதுல எதிர்ப்பு அன்னைக்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர் 17 பேரும் எதிர்ப்பு எடுத்து நாங்கள் பதிவு செஞ்சோம். அதே போல இப்ப மாமன்ற உறுப்பினர் கருத்துக்களை கேட்டு தீர்மானத்தை உடனடியாக போட்டு வரி குறைப்பு ஏற்படுத்துவதற்கு ரத்து செய்வதற்கு முனைக்க வேண்டும் என்று கேட்டோம். அரசுடைய பார்வைக்கு அனுப்புறதுக்கே தயக்கூடிய இந்த மாநகராட்சி எப்படி வரியை ரத்து பண்ணுவாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே காட்டுப்பன்றி தாக்கி 100 நாள் வேலை திட்ட பணியில் இருந்த பெண் படுகாயமடைந்தார். அவலூர் பகுதியில் வேண்டா என்ற 50 வயது பெண் 100 நாள் வேலை திட்ட பணியில் இருந்தபோது காட்டுப்பன்றி ஒன்று திடீரென ஓடி வந்து தாக்கியதில் படுகாயமடைந்தார். அவலூர் பகுதி விவசாய நிலங்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்துவதும் மனிதர்களை தாக்குவதும் அடிக்கடி நிகழும் அபாயகர சம்பவமாக உள்ளது. இதனை கவனத்தில் கொண்டு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆட்டுக்கொட்டகையில் இருந்து ஆடுகளை திருடிய மர்ம நபர்களை துரிதமாக பிடிக்க கோரி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனைக்குன்னம் ஊராட்சியில் வசிக்கும் 2 பேரின் ஆட்டுக்கொட்டகையில் இருந்து 9 வெள்ளாடுகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதுகுறித்து புகார் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து மர்ம நபர்களை பிடிக்க வேண்டும் என ஆட்டுக்கொட்டகை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.